இந்த 16 குற்றச்சாட்டுகளை நீங்கள் பொதுக்குழுவிலே கேட்டிருப்பீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் பொதுச் செயலாளரை அளிக்க சொல்லுகிறேன். அதையும் மீண்டும் நீங்கள் கேளுங்கள். ஆக ஒரு நீங்கள் கேட்கலாம், இந்த கட்சியை விட்டு நீக்கிவிட்டீர்கள், அவர் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்வார் என்று கேட்கலாம். அதற்கும் நான் விடை சொல்லுகிறேன். அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம். இதை என்ன திடீர்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதை 3 முறை சொல்லியிருக்கிறேன். ஒரு வருடத்துக்கு முன்னால் 3 முறை. வேணும்னா ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இப்பொழுது சொல்லுகிறேன், நீ ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சுக்கோ. இது ஒரு தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி. அதனால் இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை. அது பிள்ளையாக இருந்தாலும் அல்லது மற்றவர்களாக இருந்தாலும் இது உரிமை கொண்டாட முடியாது. ஆக கட்சி விதிகளின்படி 2 முறை அவருக்கு கடிதங்கள் அனுப்பிய ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி விவாதித்தது. எந்த பதிலும் அனுப்பவில்லை. கடிதத்தை மட்டும் வாங்கிக் கொண்டார்கள். பதில் எதுவும் சொல்லவில்லை, அனுப்பவில்லை, நேரிலும் வரவில்லை, தொலைபேசியிலும் பேசவில்லை. அதனால் வேறு வழியின்றி நாங்கள் இந்த முடிவை எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை இது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பின்னடைவு என்று சிலர் சொல்லலாம். இது பின்னடைவு கிடையாது. அதாவது ஒரு பெயரிட்டால் அதில் களை முளைக்கத்தான் செய்யும். அதனால் களை முளைக்குமே என்று யாரும் பெயரிடாமல் இருப்பதில்லை. அந்த மாதிரி களையை நீக்கிவிட்டோம். வளர்ச்சிக்கு புத்தகமாக இருந்த அவரை இந்த கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம். அதனால் ஆனால் இந்த நேரத்தில் சொல்லுகிறேன், அவரோடு இருக்கின்ற அந்த பிள்ளைகள் அந்த நபர்கள் அவருக்கு இப்பொழுது சொல்லுகின்ற மாதிரி ஆலோசனைகள் சொன்னார். அவர் கட்சியை தொடங்கினாலும் அது அந்த கட்சி வளராது. ஏனென்றால் இதனை இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவர்கள் விடல் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அது முழுசும் தவறில்லாமல் சொல்ல முடியவில்லை. அந்த வகையில் என்னோடு 40 முறை பேசியிருக்கிறார்
பேசினா என்ன சொல்கிறோம், அது ஒரு பொய். பேசுறதெல்லாம் பொய், உண்மை கிடையாது. பேசுவதெல்லாம் பொய்.